Hi to all, welcome to our Bright Academy. Okay, so தமிழ்ல வந்து நம்ம ஒவ்வொரு சிலபஸா பார்த்துட்டு வரோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சி விதிகள். ஏன் இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்னு நான் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ பிரித்தெழுதுக அப்படின்னு உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அந்த பிரித்தெழுதுகள்ல ஆக்சுவலா 6th to 12th வரை நெக்ஸ்ட் ஓல்டு புக்ல உள்ள எல்லா பிரித்தெழுதுகளும் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அதை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க. அது எல்லாமே ஒரு புணர்ச்சி விதிகள் படிவுல தான் அது பிரியுது. ஸோ சேர்த்தெழுதுகவும் அப்படிதான். ஸோ அந்த புணர்ச்சி விதிகள்ல சில விதிகள் அப்படின்றது உங்களுக்கு பார்ப்போம். ஓகேயா, ஸோ அதை வச்சு நீங்க நிறைய பிரித்தெழுதுக வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ பிரித்தெழுதுக 6th to 12th வரை உங்களுக்கு நான் நடத்துறதுல வேலையே இல்லை, உங்களுக்கு புரிய வச்சுட்டா போதும். ஸோ அதை வச்சு நீங்க படிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஸோ நான் அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ஓல்டு புக்ல இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் நியூ புக் 9th ஸ்டாண்டர்ட்லயும் இந்த புணர்ச்சி விதிகள் இருக்கு. ஸோ நீங்க இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதிகள் பிடிக்கும், புணர்ச்சி விதிகள் புரியும். சாரி, ஓகே. புணர்ச்சி விதிகள் அப்படின்னா என்ன, புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது பேர் வந்து நிலைமொழி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பேரு வருமொழி அப்படின்னு அர்த்தம். இந்த நிலைமொழியும் இந்த வருமொழியும் சேரும் போது இடையில ஏதாவது ஒரு லெட்டர், அதாவது இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது இதுக்கு இடையில மாற்றங்கள் ஏதாவது நடக்கும் பாத்தீங்களா, அதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணமா வாழைப்பழம் சேர்த்தெழுதுக அப்படின்னு சொன்னா என்ன எழுதுவோம், வாழைப்பழம் அப்படின்னு எழுதுவோம். இதே இது பிரித்தெழுதுக என்ன எழுதுவோம், அதை எடுத்துட்டு வாழை கூட்டல் பழம் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது இடையில் தோன்றும் சில மாற்றங்கள்ல தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த புணர்ச்சியை பொதுவா ரெண்டா தான் பிரிக்கிறாங்க. ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. சோ இந்த இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த நிலைமொழியும் இந்த வருமொழியும் சேரும் போது இடையில எந்த சேஞ்சஸ்மே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதுவா நார்மலா அப்படி இருந்துச்சுன்னா அது பேரு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொன் வளையல், பொன் கூட்டல் வளையல் அப்படின்றது பொன் வளையல், இடையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா, இல்ல. சோ அதுதான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது இடையில எந்தவித மாற்றங்கள் ஏற்பட்டா அதுதான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த புணர்ச்சி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது இடையில எந்தவித மாற்றங்கள் தோன்றாம இருந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விகார புணர்ச்சியை மூணா பிரிக்கிறாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். சரி, தோன்றல், கெடுதல், திரிதல். ஓகேயா, ஓகே. சோ இந்த விகார புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். விகார புணர்ச்சி அப்படின்றது மாற்றங்கள் தோன்றும். இயல்பு புணர்ச்சி அப்படின்றது மாற்றங்கள் தோன்றாது. இந்த புணர்ச்சிகள்ல நிறைய வகைகள் இருக்கு. ஓகே, நிறைய டைப்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. சோ இந்த இந்த விகார புணர்ச்சிகள்ல நம்ம நிறைய பார்க்கலாம். சோ தோன்றல், கெடுதல், திரிதல், இந்த மூணு அடிப்படையில சில நிறைய புணரும். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். தோன்றல் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு புது எழுத்து தோன்றுதல் தான் தோன்றல். அதாவது நிலைமொழியும் வருமொழிக்கும் இடையில் ஏதாவது ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் அப்படின்னு சொல்றோம். அது விகார புணர்ச்சியில ஒரு வகை. இப்ப பாருங்களேன், வாழை கூட்டல் பழம், இதுக்கு இடையில என்ன தோன்றுது, இப்பு தோன்றது. இப்பு எதனால தோன்றது, அங்க இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்தனால. வாழை ஐ என்ற உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த வருமொழியில கச தப அப்படின்ற வல்லின உகரங்கள் மிகுந்துச்சுன்னா இடையில அந்த வல்லின உகரத்தோட மெய்யெழுத்து தோன்றும். இதான் நம்ம வல்லினம் மிகும் அப்படின்ற விதிகள்ல வல்லினம் மிகும் அப்படின்ற நம்ம படிச்சிருப்போம். ஓகேயா, ஓகே. சோ வாழை கூட்டல் பழம் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேயா, சோ அதனால ஒரு புதிய லெட்டர் தோன்றனால அது தோன்றல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கலாம் கெடுதல். கெடுதல் அப்படின்னா என்னன்னா, மரம் கூட்டல் வேர். ஓகேயா, மரம் வேர்ல இந்த இம்மு வந்து கெட்டுட்டு மர கூட்டல் வேர், மர வேர்னா கெடுதல். இந்த இம்மு எதனால கெடுது அப்படின்றது ஒரு விதி இருக்கு, நம்ம அதுபடி பார்க்கலாம். ஓகே, அப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திரிதல். திரிதல்னா என்ன அப்படின்னா,
பொன் கூட்டல் குடம், இந்த இன்னு வந்து என்னவா மாறுதுன்னா இர்ரா மாறுது. சோ அதுதான் திரிதல், திரிஞ்சு போகுது, வேற ஒரு லெட்டரா மாறுது, அதான் திரிதல். ஓகேயா? சோ இந்த விகார புணர்ச்சி அப்படின்றது 3 வகைப்படும்: தோன்றல், கெடுதல், திரிதல். சோ நீங்க பிரித்தெழுதுக படிக்கும் போது இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். அதுல உள்ள புணர்ச்சி விதிகள் என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு மைண்ட், அதை பத்தி நீங்க எல்லா இடத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல நேரத்துக்கு மறந்து போயிடும். சில விதிகள்ல, சில பிரித்தெழுதுகள்ல நீங்க புணர்ச்சியோட படிச்சீங்க அப்படின்னா அது நல்லது. ஓகேயா? ஓகே. வாழை கூட்டல் பழம், இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே நான் உங்களுக்கு இதுலயே வச்சுட்டேன். நீங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுது எப்படி படிக்கணும்னா 6th ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்து படிக்கணும். ஓகேயா? வாழை கூட்டல் பழத்தை வாழைப்பழம் அப்படின்னு சொல்றாங்க, தோன்றல் புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர் அப்படின்ற மரவேர் அப்படின்றது கெடுதல் புணர்ச்சி. பொன் கூட்டல் குடம் பொற்குடம் அப்படின்றது திரிதல் விகார புணர்ச்சி. ஓகே. சோ இது குறித்த புணர்ச்சிகள்ல இப்போது நம்ம என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திசை பெயர் புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி, இதை பத்தி பார்க்கலாம். ஓகே. சோ 9th ஸ்டாண்டர்ட் புக்லயும் குற்றியல் உகர புணர்ச்சி எல்லாம் நிறைய இருக்கு. சோ நீங்க இந்த புணர்ச்சிகள்ல பாக்கணும், அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஓகே. ஓகே. சோ திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது முதன்மை திசைகள் எத்தனை வகைப்படும் சொன்னேன்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகே. சோ வடக்கு தெற்கு நம்ம வந்து தொகை சொற்கள்ல பார்த்தோம், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஓகே. இந்த திசை சொற்களோட வேற திசை சொற்கள் சேரும் போது எப்படி புணரும், அதுதான் இங்க மேட்டர். ஓகே. சோ வடக்கு பிளஸ் கிழக்கு. ஓகேயா? வடக்கு கூட்டல் கிழக்கு பிரியும் போது இந்த இக்கு கூ அப்படின்றது என்னவாகுதுன்னா பிரிஞ்சிருது. ஓகேயா? பாருங்களேன், வடக்கு என்னும் நிலைமொழி கிழக்கு மேற்கு என்னும் வரிமொழிகளோடு சேரும் போது நிலைமொழியோட இறுதி எழுத்தான இக்கு கூ நீங்கி புணருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விதிகள். சில நேரத்து சில விதிகள்ல வந்து நம்ம இது பண்ண, அந்த விதிகள்ல நம்ம ஆராய முடியாது. சோ வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 2வது பாருங்க, தெற்கு பிளஸ் மேற்கு தென்மேற்கு, தெற்கு பிளஸ் கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இரு என்னவா மாறுதுன்னா இன்னா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லாஸ்ட் கூ நீங்கி ரகரமை நகரமாக புணரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூ நீங்கிட்டு இந்த ரகரம் நகரமாக புணரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு விதி. ஓகேயா? சோ இதுதான் திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த திசை பெயர்களோட வேற என்ன சொற்கள் சேர்ந்தா எப்படி புணருது அப்படின்னா அடுத்து பார்க்க போறோம். வடக்கு கூட்டல் மலை அப்படின்னு சொல்றாங்க, வடமலை அப்படின்னு பிரிது. அதே மாதிரி இக்கு கூ அது ரெண்டுமே போய் வடக்கு கூட்டல் மலை வடமலை அப்படின்னு புணருது. இப்ப தெற்கு கூட்டல் திசை அப்படின்றது கூ நீங்கி இரு என்னவா மாறுது? நகரமா தோன்றி புணருது அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு கூட்டல் நாடு இசிக்கல் டு கீழ் நாடுன்னு புணருது. ஏன் அப்படின்னா அதாவது கிழக்கு இக்கு கூ அப்படின்றது நீங்கி இந்த இல்ல அப்படின்றது லா, இந்த லா அப்படின்றது இதுல என்ன இருக்கு? இல்லு கூட்டல் ஆ தான் இருக்கு. ஓகேயா? சோ இந்த ஆவையும் நீக்கிட்டோம்னா அதுல இல்லு. இப்ப என்ன இருக்கும்? கி இல் நா டு அப்படின்னு இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கீ வந்து என்னவா மாறுதுன்னா கீ அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கீழ் நாடு அப்படின்னு புணருது அப்படின்னு சொல்றாங்க. திசை இந்த லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க, திசையோடு திசை, திசையோடு திசை சேர்ந்தாலும் இல்ல வேற ஏதாவது சேர்ந்தாலும் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும், அந்த நிலையீற்றோட உயிர்மை இக்கு இங்கு கவ்வொற்று நீங்களும் ரகரம் நகலவாக திரியும் அப்படின்னு ஒரு விதி. இதுதான் திசை பெயர் புணர்ச்சி. ஒரு திசையோட ஒரு திசை பெயர் சேர்ந்தாலும் இல்ல வேற ஏதாவது சேர்ந்தாலும் அந்த நிலைமொழியோட கடைசி இக்கு இங்கு போய் இரு இன்னா மாறுறதா இந்த திசை பெயர் புணர்ச்சி. சோ இந்த மாதிரி நிறைய நீங்க பிரித்தெழுதுகள்ல படிப்பீங்க, அதை பாருங்க. ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் மேற்கு பிளஸ் நாடு மேல் நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திசையோட பிற பெயர்கள் சேரும் போது கூவ லெட்டர் நீங்கி ரகரம் நகரமாக மாறுகிறது, இல்லாக மாறுகிறது. சோ மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்ற மாதிரி புணருது. இன்னொன்னு என்ன விஷயம் பண்றாங்கன்னா இந்த இரு வந்து மறுபடியும் இன்ன
இன்னாக மாறி மேல் கூட்டல் நாடு மேநாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இல்லு வந்து இன்னா மாறுதான், இன்னா மாறி இந்த நாவோட சேரும் போது மேநாடு அப்படின்னு புணர்தான். அப்ப திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்ன? ஒரு திசையோட ஒரு திசை சேர்ந்தாலும், இத திசையோட வேற ஏதாவது சேர்ந்தாலும் கடைசி லெட்டர் இக்கும் கூவும் நீங்கி ரகரம் கவுற்று நீங்கி ரகரம் ரகரம் நனவாக திரியும் தான் என்ன சொல்றோம்? திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பண்பு பெயர் புணர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, அந்த பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். அதாவது பண்பு பெயர் அப்படின்னா என்ன சொன்னோம்? நிறம், சுவை, அளவு, வடிவம். இந்த 4 வச்சுதான் பண்பு பெயர்களை வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஓகேயா? ஓகே, சோ நிறம், அந்த நிறத்தை வச்சு, அளவை வச்சு, வடிவம், இன்னொன்னு சுவை. செம்மை, சிறுமை, சேய்மை, நன்மை, இந்த மாதிரி மை முடியும். இவற்றுக்குரிய எதிர்ச்சொற்களும் இவை போன்ற பிறவும் மையேற்று பண்பு பெயர்கள் எனப்படும். சோ மைனே முடிஞ்சா சிம்பிளா பண்பு பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே, சோ இப்ப கருவிழி, அதாவது மை மறைஞ்சு வந்துச்சுன்னா அது பண்பு தொகை, மை வெளிப்படையா வந்துச்சுன்னா அது பண்பு பெயர். ஓகேயா? இப்ப பாருங்களேன், செம்மை அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி, பண்பு தொகை அப்படின்றது மறைஞ்சு வரும். கருவிழி அப்படின்றது பிரிச்சா கருமை கூட்டல் விழி, இதுதான் பண்பு தொகை. செம்மை, கருமை வில்லி அப்படின்னு வெளிப்படையா மை வெளிப்படையா வந்துச்சுன்னா அது பண்பு தொடர். மை மறைஞ்சு வந்துச்சுன்னா பண்பு பெயர். நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஓகேயா? ஓகே, இப்ப கருவிழி அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கருமை கூட்டல் விழி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேயா? சோ கருமை விழிய வந்து அந்த லாஸ்ட் உங்களுக்கு அந்த இலக்கணம் சொல்லிடுறேன். ஓகே, இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில என்னென்ன மாறும் அப்படின்னா ஈறுபோதல். ஃபர்ஸ்ட் விதி ஈறுபோதல். நெக்ஸ்ட் இடையுகரம் ஈயாதல். நெக்ஸ்ட் ஆதி நீடல். நெக்ஸ்ட் அடியகரம் ஐயாதல். இன்னொன்னு தன்னோற்றிரட்டல். இன்னொன்னு முன்னின்று மெய்த்திரிதல். இனமிகள் இணையவும். இது எல்லாமே பண்பு புணர்ச்சிகள்ல நடக்கும் சொல்றாங்க. ஈறுபோதல் அப்படின்னா அந்த மை சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மை போறதுதான் ஈறுபோதல். இடையுகரம் ஈயாதல் அப்படின்னா என்னன்னா, அதாவது அந்த ஈசேர் நான் சொல்றேன். ஆதி நீடல் அப்படின்னா இப்ப சே அப்படின்ற குறில் சே அப்படின்னு மாறுது ஆதி நீடல். அடியகரம் ஐயாதல் அப்படின்னா ஐ அப்படின்றது பை அப்படின்னு மாறுறது ஐ. தன்னோற்று இரட்டல் அப்படின்னா தனக்கு, அதாவது இரு அப்படின்ற ஒரு லெட்டர், அதுக்கு இனமான மறுபடியும் இரு வர்றது. முன்னின்று மெய்த்தெரிதல் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இனமிகள்னா இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இணை எழுத்துக்கள் பார்த்தோமா? இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, அந்த மாதிரி இணையவும். இந்த எல்லாமே சேர்ந்துதான் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விதிகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே.